வேளாங்கண்ணி தேவாலயம் சென்னை நகரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் இதுவும் ஒன்று. வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் உள்ள எலியான்ஸ் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் யாத்திரைகளுக்கு சொர்க்கமாக உள்ளது. இந்த தேவாலயத்தில் பக்தர்கள் அன்னை மரியாவை ஆரோக்கியமான பெண்மணி என்று வணங்குகிறார்கள். அன்னை மரியாவின் அருளை பெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேவாலயத்திற்கு வருகை தருகின்றனர். பெசன்ட் நகரில் உள்ள வேளாங்கண்ணி தேவாலயம் கிறிஸ்தவர்களின் மெக்கா என்று கருதப்படுகிறது. பல்வேறு ஜாதி மற்றும் மதங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அடிக்கடி தேவாலயத்திற்கு சென்று அன்னை மரியாவை வழிபடுகின்றனர். இந்த தேவாலயம் புனித ஆரோக்கிய மாதா தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஆயிரத்தி 1971 ஆண்டு வரை பெசன்ட் நகர் தேவாலயம் அடையாற்றில் உள்ள செயின்ட் லூயிஸ் தேவாலயத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஃபாதர் பீட்டர் அருளப்பா செயின்ட் லூயிஸ் தேவாலயத்தில் பாதிரியாராக இருந்தார். வயது கூறுவது போல் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுடன் கனவில் தோன்றினார். ஃபாதர் டிவி அருளப்பா இது கன்னி மேரிக்கு அழகான ஆலயம் கட்டுவதற்கு வழிவகுக்கிறது. அன்னை வேளாங்கண்ணி சந்ததி வழிபாடு, யாத்திரை மற்றும் சமரச ஸ்தலமாகும். தேவாலயத்தின் பின்புறம் 1600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இவர்களுக்கு தேவாலயம் இலவசமாக இடம் ஒதுக்கியுள்ளது. இது நாடு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள யாத்திரைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் வருகை தருகின்றனர். தேவாலய வளாகத்தில் உள்ள அன்னை மேரி சதுரம் கத்தோலிக்க திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னை மேரியின் 4 தோற்றுகளை காட்சிப்படுத்துகிறது. பாடலும் எங்கள் பெண்மணி 1531, எங்கள் லேடி ஆஃப் லா சாலட் 1846, எங்கள் ரோத பெண்மணி 1858, எங்கள் பெண் பாத்திமா 1917 ஆகிய 4 தோற்றங்கள். தேவாலய வளாகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் அன்னை மரியாவின் அற்புதங்கள் பற்றி பல்வேறு கட்டுரைகள் உள்ளன. அன்னை மேரியின் சன்னதி ஆரோக்கியத்தின் பெண்மணி என்று வழங்கப்படுவதால் பலர் மெழுகுவர்த்தி வடிவத்தில் நோயால் பாதிக்கப்பட்ட உடலின் பகுதியை தேவாலயத்திலேயே வழங்குகிறார்கள். நாகப்பட்டினத்தில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்திலும் இது நடைமுறையில் உள்ளது. அது மட்டுமின்றி மக்கள் மலர்கள், மெழுகுவர்த்திகள், மாலைகள் போன்றவற்றையும் காணிக்கையாக வழங்குகின்றனர். தேவாலயம் தினமும் 3 மாஸ் மற்றும் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலங்களை வழங்குகிறது. தேவாலயம் திருமண சேவை, 1வது வெள்ளி மற்றும் 1வது சனிக்கிழமை சேவைகளை வழங்குகிறது. கூடுதலாக சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள், கச்சேரிகள் திருவிழா காலங்களில் மற்றும் பிற சிறப்பு சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து நடைபெறும்.